ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொருளியல் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4th கிளாஸ். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடியே இதுல 3 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. ஃபர்ஸ்டே இதை பார்க்காதீங்க, ஒரு சிலது புரியாது. அதனால ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து 7th டேர்ம் 1ல இருக்க உற்பத்தி டாபிக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 7th டேர்ம் 1ல உற்பத்தி அப்படிங்கிற ஒரே டாபிக் தான் பொருளாதாரத்துல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11th புக்ல நுண்ணியல் பொருளியல் ஓர் அறிமுகம் அப்படிங்கிறது இயல் 1. 12வதுல பாத்தீங்க அப்படின்னா பேரியல் பொருளாதாரம் அப்படிங்கிறது இயல் 1. ஸோ இந்த 3 இயலையுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இது வரைக்கும் பார்த்தது பிளஸ் இந்த வீடியோ நாளையுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா 3 இயல் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 7th டேர்ம் 1 உற்பத்தி அப்படிங்கிற அந்த இயலும் 11th இயல் 1, 12th இயல் 1 இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ தெளிவா ஃபுல்லா எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து படிங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னென்ன டாபிக் அப்படின்னா 2 டாபிக் பார்க்க போறோம். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பொருளியலோட வகைகள், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு அப்படின்னா என்ன, எந்த மாதிரி இருக்கும், அதை பத்தி தெளிவா பார்க்கலாம். ஸோ டீடைல்டா பார்க்கலாம். பாருங்க, பொருளியலோட வகைகள். பொருளியல் வகைகள் வந்து நிறைய இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா நுண்ணியல் பொருளியல், அதுக்கப்புறம் பேரியல் பொருளியல் அப்படின்னு 2 பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ அதோட பேசிக் தான் பார்த்துருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நுண்ணியல் பொருளியல், பேரியல் பொருளியல், அதாவது மைக்ரோ மேக்ரோ அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லையா? ஸோ அதை யார் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா? யார் சொன்னா? ராக்னர் ஃப்ரிஷ் அப்படிங்கிறவர் தான் சொன்னார் இல்லையா? 1933ஆம் ஆண்டு தான் அந்த வார்த்தைகளை அவர் அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎம் கீன்ஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா 1936ல் அவர் ஒரு நூல் வெளியிட்டார் இல்லையா? என்ன நூல் ஞாபகம் இருக்கா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு வட்டி பணம் பற்றிய பொது கோட்பாடு அப்படிங்கிற அந்த நூல்ல தான் இந்த 2 சொற்களோட வேறுபாடு என்ன அப்படிங்கறது அவர் தெளிவா சொல்லி சொன்னார். ஓகேங்களா? சோ அவர் யாருன்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜேஎம் கீன்ஸ் அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கறத ஆல்ரெடி நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ அவருக்கான ஒரு பெயர் இருக்கு பொருளியல் சம்பந்தமா. அவரோட அந்த சிறப்பு பெயர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம அந்த பொருளியலோட வகைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நுண்ணியல் பொருளாதாரம். நுண்ணியல் பொருளாதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா தனிப்பட்ட மனிதர்கள். ஓகேங்களா? சோ தனிப்பட்ட மனிதர்கள் ஆகட்டும், இல்லங்கள் ஆகட்டும், இல்லைன்னா நிறுவனங்கள் பிசினஸ் செய்வாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி அதுவாகட்டும், தொழில்களோட இந்த இதோட பொருளாதார நடவடிக்கையை பத்தி படிக்கிறது தான் நுண்ணியல் பொருளாதாரம். ஓகேங்களா? சோ தனிப்பட்ட பொருளாதார முகவர்கள், அதாவது நுகர்வோர் இருக்காங்களே அவங்களாகட்டும், இல்ல தொழிலாளர்களாகட்டும், இல்லைன்னா நிறுவனங்களாகட்டும், இதை பத்தி படிக்கிறது தான் நுண்ணியல் பொருளியல். ஓகேங்களா? ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உற்பத்தி எப்படி செய்யறது, எவ்வளவு செய்யறது, அதோட சேமிப்பு எப்படி பண்றது, அதுக்கான முதலீடு என்ன பண்ணலாம், எப்படி செலவிடலாம், எப்படி வந்து அதுக்கான விலை நிர்ணயம் பண்ணலாம், சந்தையில வந்து எந்த அளவுக்கு அது வந்து அந்த விலை விற்குது, அதோட தேவை என்ன, வடிவங்கள் என்ன, வளங்கள் என்ன, போட்டி என்ன, இதோட சமநிலை என்ன, இதை பத்தின எல்லாம் தொடர்புடையதுதான் பாத்தீங்க அப்படின்னா நுண்ணியல் பொருளாதாரம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, பல்வேறுபட்ட சந்தை சூழலில் தொழில் நிறுவனங்கள் வாங்குபவர்கள் விற்பவர்கள் இணைந்து எவ்வாறு விலையை தீர்மானிக்கும் செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பதை பற்றியதுதான் நுண்ணியல் பொருளாதாரம். ஓகேங்களா? சோ அடுத்து நுண்ணியல் பொருளியல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றை உள்ளடக்கியுள்ளது. என்னென்ன அப்படின்னா மதிப்பீட்டு கோட்பாடுகள், அதுக்கப்புறம் பொருளாதார நல கோட்பாடு. ஸோ மதிப்பீட்டு கோட்பாடு அப்படின்னா பண்டங்கள் மற்றும் காரணிகள் இருக்கு இல்லையா, அதோட விலை தீர்மானம். ஓகேங்களா? ஸோ பொருளாதார நல கோட்பாடு இதை பத்தி தான் நுண்ணியல் பொருளாதாரத்துல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப முன்ன சொன்னேன் இல்லையா, ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அதை பத்தி எல்லாத்தையுமே தெளிவா சொல்றதா பாத்தீங்கன்னா நுண்ணியல் பொருளியல். ஸோ நுண்ணியல் பொருளியல் அப்படின்னா பாருங்க, இங்க இருக்கு இல்லையா ஒரு இமேஜ் இருக்கா? சோ ஒரு இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? சோ ஒரு தொழில் நிறுவனத்தை பத்தி சொன்னது அப்படின்னா அது நுண்பொருளியல். இதுவே பொதுவா எல்லாத்தையும் பத்தி சொல்றதா பாத்தீங்கன்னா பேரியல் பொருளியல். ஓகேங்களா? சோ நுண்பொருளியல் என்ன, அது வந்து ஒரு தனிப்பட்ட நபரா இருக்கலாம், இல்லைன்னா இல்லங்களா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தொழில் நிறுவனங்களா இருக்கலாம். இதை பத்தினதுதான் பாத்தீங்க அப்படின்னா நுண்பொருளியல். ஓகேங்களா? அதான் நுண்ணியல் பொருளியல் அப்படின்னு சொல்லலாம். நுண்ணியல் பொருளியலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஒரு பொருளாதாரத்தோட செயல்பாட்டை அறிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? சோ ஒரு பொருளாதாரத்தோட செயல்பாடை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உதவுறது. அடுத்து பொருளாதார கொள்கைக்கான கருவிகளை தருகிறது. அடுத்து பொருளாதார நலனின் நிலையை பற்றி ஆராய்கிறது. வளங்களை திறன்பட பயன்படுத்த உதவுகிறது. சோ அவங்க கிட்ட இருக்க அந்த வளங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்தி எப்படி பண்ணலாம், முழுதா பயன்படுத்தி அதை வந்து இது பண்ணலாம்,
பண்ணலாமா அப்படிங்கிறது எல்லாமே அதுல வரும். அடுத்து பன்னாட்டு வாணிபத்தில் பயன்படுகிறது, பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கு பயன்படுகிறது, வளங்களை உத்தம அளவில் பங்கிட பயன்படுகிறது, முன்கணிப்பிற்கு அடிப்படையாக உள்ளது, விலை நிர்ணயம் செய்ய உதவுகிறது. ஓகேங்களா? சோ இது எல்லாமே நுண்ணியல் பொருளாதாரம். சோ தனிப்பட்டதா இல்லையா? சோ அவங்களே வந்து எல்லா தீர்மானங்களும் எடுத்துக்கலாம் இல்லையா? சோ அவங்களே வந்து எவ்வளவு விலை நிர்ணயம் பண்ணலாம், எந்த அளவுக்கு உற்பத்தி செய்யலாம், எவ்வாறு உற்பத்தி செய்யலாம். இதுக்கு முன்னாடி அடிப்படை பிரச்சனை பார்த்தோம் இல்லையா? அந்த உற்பத்தி செய்யறதுல எவ்வாறு உற்பத்தி செய்யலாம், யாருக்காக உற்பத்தி செய்யலாம், எவ்வளவு உற்பத்தி செய்யலாம், இதெல்லாமே பத்தினதான் என்னது அதோட அடிப்படை பிரச்சனை இல்லையா? சோ அத பத்தி எல்லாமே அவங்களே இது பண்ணிக்கலாம் இல்லையா? சோ இது எல்லாமே நுண்ணியல் பொருளாதாரத்தோட பயன்கள். ஓகேங்களா? அடுத்து பேரியல் பொருளாதாரம். பேரியல் பொருளாதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தோட நடவடிக்கையை சொல்லுது. அது வந்து தனிப்பட்டதுதான். ஓகேங்களா? சோ தனி நிறுவனமாகட்டும், இல்லமாகட்டும், தனிப்பட்ட நபராகட்டும், அதை பத்தினதுதான் அது நுண்ணியல் பொருளாதாரம். இது பேரியல் பொருளாதாரம் அப்படின்னா ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கை எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா பேரியல் பொருளாதாரம். அதாவது நாட்டு உற்பத்தி, பணவீக்கம், வேலையின்மை, வரி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்றது. ஒரு நாட்டோட ஃபுல்லா எல்லா இதோட பொருளாதார நடவடிக்கையும் சொல்றதுதான் பேரியல் பொருளாதாரம். ஜேஎம் கீன்ஸ் இருக்கார் இல்லையா? சோ அவரு எழுதின நூல் வேலை வாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடு அப்படிங்கிற நூல் பாத்தீங்க அப்படின்னா தற்கால பேரியல் பொருளாதாரத்திற்கு அடிப்படையாக விளங்குகிறது. ஓகேங்களா? சோ ஜேஎம் கீன்ஸ் அவர் எழுதின வேலை வாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடு இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பேரியல் பொருளாதாரத்துக்கு அடிப்படையா இருக்கு. ஓகேங்களா? சோ அடுத்து பேரியல் பொருளாதாரத்தோட முக்கியத்துவம் என்னென்ன பார்க்கலாம். ஒரு பொருளாதார அமைப்பின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளை புரிந்து கொள்ளவும், அதற்கு தேவையான சரியான யுக்திகளை மாற்றவும் மற்றும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் பேரியல் பொருளாதாரம் உதவுகிறது. ஓகேங்களா? சோ பேரியல் பொருளாதாரம் அப்படின்னா எல்லாமே ஒரு நாட்டோட எல்லா இதையும் சேர்த்து சொல்றதா இல்லையா? சோ அதுல ஏற்படக்கூடிய அந்த அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு காண்றது, சரியா இருக்கிற எல்லா வளங்களையும் எப்படி பயன்படுத்தி எப்படி செய்யறது, யாருக்கு தேவைப்படுதோ, எந்த அளவுக்கு தேவைப்படுதோ, எதை அதிகமா செய்யலாம், எதை கம்மியா செய்யலாம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்றதா பேரியல் பொருளாதாரம். அடுத்து எதிர்கால பிரச்சனைகளை புரிந்து கொள்ளவும், தேவைகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் பேரியல் பொருளாதாரம் பயன்படுகிறது. சோ இப்ப மட்டும் கிடையாது, இப்போ அதாவது இப்ப தற்போது என்ன அதை மட்டும் பாக்குறது கிடையாது, எதிர்காலத்துல நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை, அதாவது இப்போ இது உற்பத்தி செய்யறதால எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை வருமா, அந்த மாதிரி அதையும் தெரிஞ்சு தேவை சவால்கள் அந்த இதையும் எதிர்கொண்டு, ஓகேங்களா? சோ தேவையான அதாவது எதிர்காலத்துல நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கும் நம்ம முன்னாடியே என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யலாம் அப்படிங்கிற அந்த இதையும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பேரியல் பொருளாதாரம் அப்படிங்கிறது பயன்படுது. ஓகேங்களா? சோ இதை வச்சு நம்ம அதை பண்ணிக்கலாம். இது எல்லாமே அந்த அனுமானங்கள் இருக்கு இல்லையா? அந்த அனுமானங்களை வச்சு நம்ம அப்படியே போய்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து நடப்பு பிரச்சனைகளை அறிவியல் பூர்வ விசாரணை மூலம் அறிய பேரியல் பொருளாதாரம் வாய்ப்பளிக்கிறது. ஓகேங்களா? சோ அதாவது நடந்துட்டு இருக்க ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அத அறிவியல் பூர்வ விசாரணை. சோ பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் அப்படின்னு தான் படிச்சோம் இல்லையா? சோ அந்த மாதிரி அறிவியல் பூர்வமா விசாரணை நடத்தி அதுல வந்து பேரியல் பொருளாதாரம் வந்து அதை அறியறதுக்கு பயன்படுது. ஓகேங்களா? அடுத்து பொருளாதார குறியீடுகளை பகுத்தாயவும் அவைகளை ஒப்பிடவும் பேரியல் பொருளாதாரம் உதவுகிறது. சோ பொருளாதார குறியீடுகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அதை வந்து பகுத்து ஆயிரத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே பேரியல் பொருளாதாரம் உதவுது. அடுத்து பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காணவும், சரியான கொள்கைகளை உருவாக்கவும், எதிர்காலத்தில் நடப்பவைகளை முன்கணிக்கவும் பேரியல் பொருளாதாரம் உதவுகிறது. சோ பேரியல் பொருளாதாரத்தோட வளர்ச்சிக்கு பயன்படணும் இல்லையா? சோ அதுக்காக அந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு என்னென்ன இருக்கோ அதுக்கான தீர்வுகளை பண்றது, அதுக்கான கொள்கைகளை உருவாக்குறது, எதிர்காலத்துல நடக்கிற எல்லாத்தையும் முன்னாடியே கண்காணிக்கிறது, இது எல்லாத்துக்கும் எது உதவுது அப்படின்னா பேரியல் பொருளாதாரம் உதவுது. ஓகேங்களா? அடுத்து பேரியல் பொருளாதாரத்தோட பரப்பெல்லை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ தேசிய வருவாய் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கும் இல்லையா? அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி கூட வெளிநாட்டுல இருந்து பல வகையில வந்து ஈட்டப்படுற வருமானம் இருக்கு இல்லையா? அந்த வருமானத்தை கூட்டி அதுக்கப்புறம் வெளிநாட்டுல பல வகையில நம்ம செலுத்துறோம் இல்லையா? சோ அந்த மாதிரி செலுத்தக்கூடிய அந்த பணத்தை கழிச்சிட்டீங்க அப்படின்னா கிடைக்கிறது தான் தேசிய வருவாய். சோ அந்த தேசிய வருவாயை கணக்கிடுறது, தேசிய வருவாயில இந்த துறைகளோட பங்கு என்ன, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுதான் இந்த இடத்துல பேரியல் பொருளாதார
பகுத்தாய்வோட அடிப்படை அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது எல்லாமே பரப்பெல்லைய சொல்லுது தேசிய வருவாய். அடுத்து தேசிய வருவாய் மற்றும் அதன் பங்குகளின் போக்கு ஒரு பொருளாதார அமைப்பின் வளர்ச்சி முறையின் நீண்டகால அறிவை தருகிறது. சோ இது தேசிய வருவாய் அப்படிங்கிறது அந்த பொருளாதார அமைப்போட வளர்ச்சிக்கு நீண்டகால அறிவை தர்றது. இது எல்லாமே உங்களுக்கு எதுல வரும்? பேரியல் பொருளாதாரத்துலதான் வரும். அடுத்து பணவீக்கம். பணவீக்கம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான் இல்லையா? சோ ஒரு பொருளோட அந்த விலை அதிகரிச்சுக்கிட்டே போகிறது தான் பணவீக்கம். சோ பணவீக்கம் என்பது பொதுவான விலை அளவு தொடர்ந்து அதிகரிப்பதை குறிப்பதாகும். ஓகேங்களா? சோ இது உங்களுக்கு எதுல இருக்கு? இது எல்லாமே உங்களுக்கு பேரியல் பொருளாதாரத்தோட பரப்பெல்லை. அதாவது மொத்த விலை குறியீட்டெண் மற்றும் நுகர்வோர் விலை குறியீட்டெண் போன்ற விலை குறியீட்டெண்களை பயன்படுத்தி மொத்த விலை அளவை மதிப்பிடுவது அவசியமாக இருக்கிறது. மொத்த விலை குறியீட்டெண் அப்படின்னா என்ன அப்படின்னா மொத்த வணிகங்களுக்கு இடையில விற்கக்கூடிய அந்த பொருட்களோட விலையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். ஓகேங்களா? சோ ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் பாத்தீங்கன்னா மொத்த விலை குறியீட்டெண் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லாத்தையும் பத்தி மொத்த விலை அளவை மதிப்பிடுறது தான் பாத்தீங்கன்னா ரொம்ப அவசியமா இருக்கு. அது எல்லாமே எதுல இருக்கு? பேரியல் பொருளாதாரத்துல நடக்குது. அடுத்து வாணிப சுழற்சி. வாணிப சுழற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவா எல்லா நாடுகளுக்கும் அந்த வாணிபத்துல நடக்கக்கூடிய அந்த ஏற்ற தாழ்வு இருக்கும் இல்லையா? சோ அததான் வாணிப சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? சோ அதுல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். சோ அந்த இதை பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த இதெல்லாமே இதுல வரும். ஓகேங்களா? சோ மொத்த பொருளாதார காரணிகளை அடிப்படையாக கொண்டு ஒரு நாட்டின் வாணிப சுழற்சி மாற்றங்களை, அதாவது செழிப்பு, பின்னிறக்கம், மந்தநிலை மற்றும் மீட்பு, இது எல்லாத்தையுமே இந்த பேரியல் பொருளாதாரத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சோ அடுத்து வறுமை மற்றும் வேலையின்மை. சோ இது பாத்தீங்க அப்படின்னா வளங்கள் நிறைந்த நாடுகளிலும் வறுமை மற்றும் வேலையின்மை மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. ஓகேங்களா? சோ வளங்கள் என்னதான் நிறைய இருந்தாலுமே என்ன ஆகும்? அதுல வறுமை வேலையின்மை அப்படிங்கிறது நிறைய பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார முரண்பாடுகளுள் ஒன்று. சோ பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைந்திருந்தா கூட என்ன ஆகும்? அந்த நாட்டுல வறுமையும் வேலையின்மையும் இருந்தது அப்படின்னா அதுக்கு முரணாதான் இருக்கும் இல்லையா? முரணா என்ன? ஆப்போசிட், எதிரெதிரா. ஓகேங்களா? சோ இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பாத்தீங்க அப்படின்னா வளங்களை ஒதுக்கீடு செய்யவும் சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் பேரியல் பொருளாதாரம் உதவுகிறது. அப்ப பேரியல் பொருளாதாரம் பாத்தீங்க அப்படின்னா வறுமை வேலையின்மை இதுக்கான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அதுக்கான தீர்வு செய்யறதுக்கும் அந்த வளங்களை எப்படி ஒதுக்கீடு செஞ்சோம் அப்படின்னா இத ரெண்டையும் நம்மளால சரி பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா பேரியல் பொருளாதாரம் உதவுது. அடுத்து பொருளாதார வளர்ச்சி. பேரியல் பகுத்தாய்வின் மூலம்தான் பொருளாதார அமைப்பின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம், அதை தீர்மானிக்கும் காரணிகள் போன்றவற்றை புரிந்து கொள்ள முடியும். சோ இந்த பேரியல் பொருளாதாரம் அந்த பகுத்தாய்வின் மூலம் தான் பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார அமைப்போட வளர்ச்சி, முன்னேற்றம் இது எல்லாத்தையும் தீர்மானிக்கும் காரணிகள் இது எல்லாத்தையுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அடுத்து பொருளாதார கொள்கைகள். பொருளாதார கொள்கைகளை பாத்தீங்கன்னா உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியமா பயன்படுறது இந்த பேரியல் பொருளாதாரம். அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் தடைகளை தகர்த்தெறியவும் மற்றும் வளர்ச்சியை அடைவதற்கும் பொருளாதார கொள்கைகள் தேவைப்படுகின்றன. சோ இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? சோ அதை எல்லாத்துக்கும் சரி பண்ணி தீர்வு செய்யறதுக்கும் தடைகள் எல்லாம் தகர்த்தெறியவும் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் என்ன பயன்படுதுன்னா பொருளாதார கொள்கைகள் பயன்படுது. அந்த பொருளாதார கொள்கைகளை உருவாக்குறதுக்கு பேரியல் பொருளாதாரம் உதவுது. ஓகேங்களா? சோ எப்படி நிறை இருக்கோ அதே மாதிரி குறையும் இருக்கும் இல்லையா? எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கான நெகட்டிவும் இருக்கும். சோ இந்த பேரியல் பொருளாதாரத்தோட குறைகள் என்னென்ன அப்படின்னா பொருளாதாரம் முழுமைக்கும் மிகைப்படுத்தி பொதுமையாக்கும் ஆபத்து காணப்படுகிறது. ஓகேங்களா? சோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிரும்? மிகைப்படுத்தி பொதுமையாக்குற அந்த இது வந்துரும். ஓகேங்களா? சோ அதனாலதான் இது குறை அப்படிங்கிறாங்க. அடுத்து தனிப்பட்ட நிறுவனங்கள் அனைத்தும் ஓரினத்தன்மை வாய்ந்தது என்ற எடுகோலை பேரியல் பொருளாதாரம் கொண்டுள்ளது. அதாவது இப்ப தனிப்பட்ட நிறுவனம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிசினஸ் பண்ணுவாங்க இல்லையா? சோ அதுல அவங்க முதலீடு பண்றது வேறு வேறா இருக்கும், உற்பத்தி செய்யறது வேறு வேறா இருக்கும். அதை எல்லாத்தையும் ஓரினத்தன்மை அப்படின்னு சேர்த்து நம்மளால சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது இல்லையா? சோ ஆனா அதை பேரியல் பொருளாதாரம் அப்படிங்கிறது ஓரினத்தன்மை வாய்ந்ததுன்னு தான் எடுத்துக்குது. ஓகேங்களா? அடுத்து தொகுத்தலில் தவறுகள் காணப்படும். ஒரு தனிநபருக்கு சரியானவை ஒரு நாட்டிற்கு சரியாக இருக்காது. ஒரு நாட்டிற்கு பொருந்துவது மற்ற நாட்டிற்கும்
காலத்திற்கும் மேலும் மற்றொரு காலத்திற்கும் பொருந்தாது. ஓகேங்களா? சோ இது என்னது, தொகுத்தல்ல நடக்கக்கூடிய அந்த தவறு. இப்ப நமக்கு சரியா இருக்கு அப்படின்னா அது அந்த நாட்டுக்கு, நம்மளோட நாட்டுக்கு அது சரியா இருக்குமா அப்படின்னா அது நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இப்ப நம்ம நாட்டுக்கு அது சரியா இருக்கு அப்படின்னா அதையே மத்த நாட்டுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதே மாதிரிதான் காலத்தை பொறுத்தும் அது நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தொகுத்தல்ல பாத்தீங்க அப்படின்னா தவறுகள் நடக்குது. அது இதோட குறை. அடுத்து, பொருளாதார நடவடிக்கைகளை பல பொருளாதார மாற்ற காரணிகள் தீர்மானிக்கின்றன. ஆனால் பேரியல் பொருளாதார கோட்பாடுகளில் இக்காரணிகள் இடம்பெறவில்லை. சோ பொருளாதார நடவடிக்கைகளை பாத்தீங்க அப்படின்னா இதை தவிர மற்ற காரணிகளும் தீர்மானிக்குது. இந்த பேரியல் பொருளாதாரத்துல இந்த மாதிரி காரணிகள் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதனால இது எல்லாமே இதோட குறைகள். அடுத்து மூணாவது, ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி நுண்ணியல் பொருளாதாரம், பேரியல் பொருளாதாரம் பார்த்தோம் இல்லையா? அது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமானது. அது போக இன்னும் பொருளாதாரத்தோட வகைகள் இருக்கு. ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கறத சும்மா பிரீஃபா பார்த்துடலாம். ஓகேங்களா? சோ பன்னாட்டு பொருளாதாரம். நவீன உலகில் எந்த ஒரு நாடும் தனிப்பட்ட நிலையில் வளர்ச்சி அடைய இயலாது என்று கருதப்படுகிறது. சோ இப்ப இருக்கக்கூடிய அந்த நவீன உலகில பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நாட்டோட வளர்ச்சியை அப்படியே அதை வச்சே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ பன்னாட்டு பொருளாதாரம் ரொம்ப முக்கியமானது. அதாவது வெளிநாட்டு மூலதனம், முதலீடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னாட்டு வாணிபத்தின் மூலம் ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளோடு தொடர்பு கொண்டுள்ளன. ஓகேங்களா? சோ ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டோட தொடர்பு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் என்ன சொல்லுது, பன்னாட்டு பொருளாதாரம் சொல்லுது. ஓகேங்களா? சோ பன்னாட்டு பொருளாதாரத்துல அதெல்லாமே தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து, பொது நிதி பொருளாதாரம். பொது நிதி அப்படின்னா பொதுவா வரக்கூடியது, பொது செலவு, பொது வருவாய், பொது கடன், இது எல்லாத்தையும் சொல்லுது. ஓகேங்களா? சோ பொது நிதி என்பது வருமானம் அல்லது வருவாயை அதிகரிக்க பொது அதிகார அமைப்புகள் ஒன்றோடொன்று இணைந்து மேற்கொள்ளும் நடவடிக்கையை விளக்குகிறது. சோ பொதுவா இருக்கக்கூடிய அந்த நிதியை, வருமானத்தை, வருவாயை அதிகரிக்கிறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா பொது அதிகார அமைப்புகள் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு ஜாயின் பண்ணி என்ன பண்ணுது, அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுது. அதாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பொது செலவு, பொது வருவாய், பொது கடன், நிதி நிர்வாகம், இது எல்லாமே பொது நிதியோட எல்லைகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, வளர்ச்சி பொருளாதாரம். சோ வளர்ச்சி பொருளாதாரம் பாத்தீங்க அப்படின்னா தலா வருமானம், மனித மேம்பாட்டு குறியீடு, மகிழ்ச்சி குறியீடு ஆகியவற்றின் அடிப்படையில் நாடுகள் வளர்ச்சியடைந்த நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள், பின்தங்கிய நாடுகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. சோ எதை பொறுத்து பண்றாங்க அப்படின்னா, அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள், பின்தங்கிய நாடுகள், இந்த மாதிரி நம்ம நாடுகளை வகைப்படுத்துறோம் இல்லையா? சோ அது எதன் அடிப்படையில் வருது அப்படின்னா தலா வருமானம், மனித மேம்பாட்டு குறியீடு, மகிழ்ச்சி குறியீடு, இது எல்லாத்தையும் வச்சுதான் அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ வளர்ச்சி பொருளாதாரமானது வளர்ந்த நாடுகளின் இயல்புகள், வளர்ச்சிக்கான தடைகள், வளர்ச்சிக்கு உதவும் பொருளாதார காரணிகள் மற்றும் பொருளாதாரம் சாரா காரணிகள், பல்வேறு வளர்ச்சி மாதிரிகள் மற்றும் வளர்ச்சிக்கான உத்திகள் போன்றவற்றை விளக்குகிறது. சோ இந்த இது ரொம்ப முக்கியம். எதுக்கு அது பயன்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சோ அதாவது வளர்ச்சி பொருளாதாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வளர்ந்த நாடுகளோட இயல்புகள், வளர்ச்சிக்கான தடைகள், வளர்ச்சிக்கு உதவும் பொருளாதார காரணிகள் மற்றும் பொருளாதாரம் சாரா காரணிகள், பல்வேறு வளர்ச்சி மாதிரிகள் மற்றும் வளர்ச்சிக்கான உத்திகள், இது எல்லாத்தையுமே வளர்ச்சி பொருளாதாரம் சொல்லுது. அடுத்து, சுகாதார பொருளாதாரம். சுகாதார பொருளாதாரம் அப்படிங்கிறது செயல்முறை பொருளாதாரத்தின் ஒரு பகுதி. சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ சுகாதார பொருளாதாரம் அப்படிங்கிறது செயல்முறை பொருளாதாரத்தோட ஒரு பகுதி. இது எதெல்லாம் உள்ளடக்கி இருக்கு அப்படின்னா சுகாதார குறியீடுகள், நோய் தடுப்பு மற்றும் நோய் நீக்கும் நடவடிக்கைகள், மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் கல்வி, கிராமப்புற சுகாதார பணி, மருந்து விலை கட்டுப்பாடு, பிரசவத்திற்கு பின்னரான தொடர்பான பாதுகாப்பு, மகப்பேறு மற்றும் குழந்தை சுகாதாரம், சுகாதாரத்திற்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு, இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் சுகாதார பொருளாதாரம். அடுத்து, சுற்றுச்சூழல் பொருளாதாரம். சுற்றுச்சூழல் பொருளாதாரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இயற்கை வளங்களின் இருப்பை சுரண்டுதல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசு ஆகியன விரைவான பொருளாதார முன்னேற்றத்தின் விளைவான தீய விளைவுகளாகும். ஓகேங்களா? சோ விரைவா பொருளாதாரத்தை முன்னேற்றம் அப்படிங்கிறதால இயற்கை வளங்களை சுரண்டுறது, அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலுக்கு மாசுபாடு செய்யறது, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதோட தீய விளைவுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ எனவே பொருளாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே உள்ள
உறவை ஆராயும் சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தை படிப்பது அவசியம். ஓகேங்களா? ஸோ இந்த சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தை படிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவசியம். எதனால? ஏன்னா நமக்கு தேவை அப்படிங்கிறதால இருக்கிற அந்த இயற்கை வளங்களை சுரண்டிட்டோம் அப்படின்னா இயற்கை வளங்கள் மறுபடியும் உருவாகிறதுக்கு எத்தனை பல ஆயிரம் வருடங்கள் ஆகும் இல்லையா? ஸோ அப்ப இருக்கிறது அந்த வளங்களை நம்ம தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை பத்தி படிக்கிறது தான் இந்த சுற்றுச்சூழல் பொருளாதாரம். ஸோ அதை படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழல் பொருளியல்ல பாத்தீங்க அப்படின்னா சூழலியல், பொருளியல், சுற்றுப்புற சூழல் ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்புடைய பிரச்சனைகளை பற்றி படிக்கிறது. என்னென்ன இருக்கு அப்படின்னா சூழலியல், பொருளியல், சுற்றுப்புற சூழல் ஆகியவற்றிற்கு இடையேயான பிரச்சனைகளை பத்தி படிக்கிறது தான் சுற்றுச்சூழல் பொருளாதாரம். ஸோ இது எல்லாமே பொருளாதாரத்தோட வகைகள். ஓகேங்களா? அடுத்து பொருளாதார அமைப்பு மற்றும் அதன் வகைகள். ஸோ வகைகள் பார்த்தாச்சு. அதோட அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எவ்வாறு மக்களும் நிறுவனங்களும் இணைந்து பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் என்பதை குறிப்பது பொருளாதார அமைப்பு. ஸோ பொருளாதார அமைப்புனா என்ன? ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள், நிறுவனங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி அந்த பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க அப்படிங்கிறத படிக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார அமைப்பு. பொருளாதார அமைப்பு என்ற கருத்தினை ஏஜே பிரவுன் என்பவர் மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்துக் கொள்ளும் முறையை குறிப்பது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ ஏஜே பிரவுன் என்ன சொல்றாரு? மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்துக் கொள்ளும் முறையை குறிப்பது அப்படின்னு சொல்றாரு இந்த பொருளாதார அமைப்பை. அடுத்து ஜே.ஆர். ஹிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர் மற்றும் பணியாளர்களுக்கு இடையே உள்ள கூட்டுறவே பொருளாதார அமைப்பு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களோட கருத்து ஒருத்தவங்க இப்படி சொல்றாங்க, இன்னொருத்தவங்க இப்படி சொல்றாங்க. ஸோ ஜே.ஆர். ஹிக்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர் மற்றும் பணியாளர்களுக்கு இடையே உள்ள கூட்டுறவே பொருளாதார அமைப்பு. இப்ப நுகர்வோர் இப்ப நமக்கு ஏதாவது பொருள் தேவைப்படுது, நம்ம போய் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருள்களை உற்பத்தி செய்யறதுக்கு உற்பத்தியாளர்கள் இருப்பாங்க இல்லையா? அதுக்கு வேலை செய்யற வேலையாட்கள், பணியாட்கள் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்கும் நுகர்வோருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பொருளாதார கூட்டுறவு தான் பாத்தீங்கன்னா பொருளாதார அமைப்புன்னு ஜே.ஆர். ஹிக்ஸ் சொல்றாரு. ஓகேங்களா? சோ பொருளாதார அமைப்புகளை பல்வேறு அடிப்படையில் வகைப்படுத்தலாம். சோ முதல் பார்த்தது பொருளாதாரத்தோட வகைகள், இது பொருளாதார அமைப்போட வகைகள். ஓகேங்களா? சோ என்ன அப்படின்னா 7 இருக்கு பாருங்க. வளர்ச்சி நிலை. ஓகேங்களா? சோ வளர்ந்த, வளராத, முன்னேறாத மற்றும் வளரும் பொருளாதார அமைப்புகள். வளர்ச்சி நிலை அப்படிங்கிறது எப்படி வளர்ந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ ஆல்ரெடி வளர்ந்துருக்கா, வளரலையா, இப்பதான் முன்னேறிட்டு வருதா, அதை பத்தின படிக்கிறதா வளர்ச்சி நிலை. நடவடிக்கைகளின் முறை. முதலாளித்துவ, சமத்துவ மற்றும் கலப்பு பொருளாதார அமைப்புகள். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா? சோ நடவடிக்கைகள் முறைகள், அந்த முறைகள் இருக்கு இல்லையா? முதலாளித்துவ பொருளாதாரம், சமத்துவ பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம், இது எல்லாத்தையும் நம்ம தெளிவா பார்த்தாச்சு. அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை தெளிவா பாருங்க. ஓகேங்களா? அடுத்து நடவடிக்கைகள் அளவு. சிறிய மற்றும் பெரிய பொருளாதார அமைப்புகள். சோ சிறிய பொருளாதார அமைப்பா இருந்தாலும் சரி, பெரிய பொருளாதார அமைப்பா இருந்தாலும் சரி, அதன் நடவடிக்கைகளோட அளவை பத்தி சொல்லுது. அடுத்து செயல்படும் தன்மை. நிலையான மற்றும் இயங்கும் பொருளாதார அமைப்புகள். அடுத்து செயல்பரப்பு தன்மை. மூடிய மற்றும் திறந்த வெளி பொருளாதார அமைப்புகள். முன்னேற்றத்தன்மை. பழமையான மற்றும் நவீன பொருளாதார அமைப்புகள். தேசிய வருவாய் அளவு. குறைந்த வருவாய், இடைநிலை வருவாய் மற்றும் அதிக வருவாய் பொருளாதார அமைப்புகள். இது எல்லாமே என்னது? உங்களுக்கு பொருளாதார அமைப்போட வகைகள். சோ ஒவ்வொன்றுமே பாருங்க, வளராத, முன்னேறாத மற்றும் வளரும் பொருளாதார அமைப்புகள். இது எல்லாமே என்னது? பொருளாதார அமைப்புகள் தான் ஒவ்வொன்றுமே. ஓகேங்களா? சோ 7 வகையாக பிரிச்சிருக்காங்க. எதை பொறுத்து அப்படின்னா செயல்பரப்பு தன்மையை பொறுத்து இது, முன்னேற்ற தன்மையை பொறுத்து இது, தேசிய வருவாய் அளவை பொறுத்து இது, நடவடிக்கை அளவை பொறுத்து இது, அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதோட பாத்தீங்கன்னா வகைகள் எல்லாமே முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு. இதைதான் பார்க்க போறோம். சோ உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம். ஓகேங்களா? சோ உற்பத்தி வாய்ப்பு வளைகோடுனா ஏதேனும் இரு பொருட்களை எடுத்துக்கொண்டால் அவற்றில் எதை எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற
வினாவிற்கு பதில் தரும் முறையை வடிவியல் சாதனம் மூலம் விளக்குவதே உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த இதுக்கோட பிரச்சனை பார்த்தோம் இல்லையா? சோ அடிப்படை பிரச்சனை என்ன பார்த்தோம்? என்ன உற்பத்தி செய்யறது, எவ்வளவு உற்பத்தி செய்யறது, யாருக்காக பண்றது, எவ்வளவு இதை எதை பண்றது, இந்த மாதிரி இருந்தது இல்லையா? சோ அதை பத்தினதுதான் இது. ஓகேங்களா? சோ அதுக்கான ஒரு முடிவு தான். அதாவது ரெண்டு பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை எந்த அளவுக்கு எப்படி உற்பத்தி செய்யணும் அப்படிங்கறத ஒரு வடிவியல் சாதனம் மூலம் கிராஃப். ஓகேங்களா? சோ கிராஃபை வச்சு ஒரு அந்த இதை வந்து விளக்குறது தான் பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா சில அனுமானங்களோட அடிப்படையில தான் உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? சோ எல்லாத்துக்குமே அனுமானங்கள் உண்டு. ஏன்னா அறிவியல் தானே சொல்றோம், பொருளியலே நம்ம ஒரு அறிவியல் தான் அப்படின்னு சொல்றோம். அப்ப எல்லாத்துக்குமே அனுமானங்கள் உண்டு. சோ உற்பத்தி வாய்ப்பு வளைகோடுக்கும் அனுமானம் உண்டு. என்னென்ன அப்படின்னா காலத்தில் மாற்றம் இல்லை. இந்த 7 ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காலத்துல மாற்றம் கிடையாது. இந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு இது பண்றோம் இல்லையா, அதுல காலத்துல மாற்றம் கிடையாது. அந்த வளைகோட்டோட நெடுகிலும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அந்த வளைகோட்டோட ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரே காலம் தான் நிலைத்திருக்கும். சோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, காலத்தில் மாற்றம் இல்லை. அடுத்து உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம் நிலையானது. என்ன நம்ம உற்பத்தி செய்யறோமோ அந்த தொழில்நுட்பம் வந்து நிலையானதா இருக்கும். அடுத்து சமுதாயத்தில் முழு வேலை வாய்ப்பு நிலவுகிறது. முழு வேலை வாய்ப்பு அப்படின்னா இருக்கிற வளங்களை முழுசா பயன்படுத்திக்கிறது தான். ஓகேங்களா? சோ முழு வேலை வாய்ப்பு நிலவுகிறது. கொடுக்கப்பட்ட வளங்களை கொண்டு இரு பண்டங்களை மட்டுமே உற்பத்தி செய்ய முடியும். ஏன்னா இங்க உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு அப்படிங்கறதே 2 பண்டங்களுக்கு தான் நம்ம சொல்றோம். இதை கிராஃப் மூலியமா தான் சொல்லுவோம். கிராஃப் அப்படிங்கிறது 2D இல்லையா? சோ 2Dல உங்களுக்கு என்ன வரும்? 2 தான் வரும். அப்ப 2 பண்டங்களை உற்பத்தி செய்யறதுக்காக மட்டும்தான் இந்த இருக்கிற வளங்களை வச்சு 2 பண்டங்களை உற்பத்தி தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து உற்பத்தி வளங்கள் முற்றிலும் இடம்பெயரக்கூடியவை. உற்பத்தி வளங்கள் அப்படிங்கிறது முற்றிலும் இடம்பெயரக்கூடியவை. ஓகேங்களா? சோ ஒண்ணு கம்மியா பண்ணா ஒன்னு அதிகமா பண்ணிக்கலாம், இல்ல ஒண்ணு அதிகமா பண்ணா இன்னொன்னு கம்மியா பண்ணிக்கலாம், இல்ல ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு முழுசா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? சோ உற்பத்தி காரணிகளின் அளவும் தரமும் கொடுக்கப்பட்டுள்ளன. உற்பத்தி காரணிகள் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு இல்லையா? என்னென்ன படிச்சோம்? உற்பத்தி காரணி அப்படின்னா நிலம், உழைப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன வரும்? மூலதனம், தொழில்நுட்பம், இது எல்லாமே வந்துரும் இல்லையா? சோ அது எல்லாமே உற்பத்தி காரணிகள். அதோட அளவும் தரமும் கொடுத்துருவாங்க. அடுத்து உற்பத்தியில் குறைந்த செல் விதி நிலவுகிறது. குறைந்த செல் விதி அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ஒரு உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா அந்த உற்பத்தி செய்யறதால அதோட பயன்பாடு வந்து கம்மியாயிக்கிட்டே போறதுதான் பாத்தீங்கன்னா குறைந்த செல் விதி அப்படின்னு சொல்லுவோம். சோ எதுக்காக கம்மியாகும் அப்படின்னா இப்போ ஒண்ணுல ஒரு விவசாயம் பண்றாங்க, ஒரு நிலத்துல வந்து விவசாயம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது அரிசியோ இல்ல வேற ஏதாவது பண்றாங்க அப்படின்னா இப்ப அரிசியே பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ அரிசி பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து முதல் போகம், 2ஆம் போகம், 3ஆம் போகம்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ முதல் போகத்துல அவங்க வந்து அறுவடை செய்யறதை விட 2ஆவது போகத்துல கம்மியா தான் பண்ண முடியும், 3ஆவது போகத்துல இன்னும் கம்மியா தான் பண்ண முடியும். அப்போ அந்த அந்த நிலத்தோட அந்த சத்து அப்படிங்கிறது கம்மியாகிக்கிட்டே வரும் உடனே நம்ம செய்யும் போது. அப்போ ஒண்ணு கேப் விட்டு செய்யணும், இல்லைன்னா அதற்கான அந்த அந்த உரத்தை அந்த அந்த நிலத்தோட அந்த தரத்தை வந்து மேம்படுத்திட்டு அதுக்கப்புறம் செய்யணும் இல்லையா? சோ அப்பதான் அதே அளவு நம்மளால அதை தயாரிக்க முடியும். அதுதான் வந்து குறைந்த செல் விதி சொல்லுது. ஓகேங்களா? சோ அந்த உற்பத்தி செய்யறதால அதுக்கான பயன்பாடு வந்து கம்மியாகிக்கிட்டே போகும் இல்லையா? அதை பத்தி சொல்றதுதான் குறைந்த செல் விதி. ஓகேங்களா? சோ இந்த 7மே பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி வாய்ப்பு வளைகோடோட அனுமானங்கள். ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி வாய்ப்பு அட்டவணை கொடுத்திருப்பாங்க. அதாவது இந்த அட்டவணையை வச்சு நம்ம கிராஃப் வரைகிற மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் அட்டவணை அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கலாம். சோ 2 வளங்கள் தான், அதாவது 2 உற்பத்தி தான் செய்ய முடியும், 2 பொருள்களை தான் உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கறத நான் சொன்னேன் இல்லையா? அனுமானங்கள்ல பார்த்தோம். உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு இங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னா உணவு உற்பத்தி பண்றாங்க, அடுத்து மோட்டார் வாகனத்தோட உற்பத்தி பண்றாங்க. ஓகேங்களா? சோ ஒண்ணு உணவு, இன்னொன்னு மோட்டார் வாகனம், 2 உற்பத்தி செய்யறாங்க. சோ ஏதோ இப்ப ஃபர்ஸ்ட் வாய்ப்பு என்ன அப்படின்னா அதாவது எனக்கு வந்து உணவே வேணாம், ஃபுல்லாவே மோட்டார் வாகனத்தையே உற்பத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னா இருக்கிற வளங்கள் எல்லாத்தையும் வச்சு என்னால 25 மோட்டார் வாகனம் தான் உருவாக்க முடியும். மோட்டார் வாகனம்னா என்ன? காரு. ஓகேங்களா? சோ என்னால எனக்கு வந்து உணவு வேணாம்,
வெறும் அந்த காரை மட்டுமே நான் உற்பத்தி செஞ்சுக்கிறேன் அப்படின்னா 25 கார் என்னால உற்பத்தி பண்ண முடியும். இல்ல எனக்கு காரே வேணாம், உணவு தான் வேணும் அப்படின்னா 500 டன் உணவை என்னால உற்பத்தி செய்ய முடியும். ஓகேங்களா? அதாவது இது எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா வளங்களையும் வச்சு, ஓகேங்களா? சோ வேணாம் எனக்கு ரெண்டுமே வேணும், உணவும் வேணும் காரும் வேணும் அப்படின்னா இப்ப 100 டன் உணவு உற்பத்தி பண்ணேன் அப்படின்னா என்னால 23 காரை உற்பத்தி பண்ண முடியும். அதே அந்த வளங்களை வச்சுதான். ஓகேங்களா? எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா, அதாவது உணவே வேணாம்னா 25 காரே வேணாம்னா 500 டன் உணவு. இதுவே ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி போகலாம் அப்படின்னா உணவு 100 டன் வச்சிங்க அப்படின்னா 23 கார் வரும். இதுவே உணவு அதிகரிக்கலாம் அப்படின்னா உணவு 200 டன் வச்சிங்க அப்படின்னா கார் 20 தான் வரும். இதுவே 300 டன் உணவு வச்சிங்க அப்படின்னா காரு 15 தான் வரும். இதுவே 400 டன் வச்சிங்க அப்படின்னா காரு 8 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிட முடியும். ஓகேங்களா? ஸோ உற்பத்தி வாய்ப்பு அட்டவணையை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணலாமா, அதை அந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணலாமா, நம்மளோட தேவை என்ன, எதை அதிகமா உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றதுதான். ஓகேங்களா? சோ அப்ப எத்தனை வாய்ப்புகள் இருக்கு? உற்பத்தி வாய்ப்புகள் 6 வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ இத கிராஃபா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி. ஓகேவா? ஒரே நிமிஷம் சின்னது பண்ணிக்கிறேன். சோ பாருங்க, ஆக்சுவலா கிராஃபா பண்ணிருப்பாங்க எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இல்லையா? சோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வர்றதாலதான் இது 2D அப்படின்னு நான் சொன்னேன். 2Dல பாத்தீங்கன்னா 2 தான் உங்களால சொல்ல முடியும். சோ 2 பொருள் தான் இங்க உற்பத்தி பண்றோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா உணவு, இன்னொன்னு காரு. காருக்கு தான் மகிழுந்துன்னு சொல்லியிருப்பாங்க, இங்க மோட்டார் வாகனம்னு சொல்லியிருப்பாங்க. 2 ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பாத்தீங்க அப்படின்னா உணவை பத்தி சொல்லுது. இங்க பாருங்க 0, 100, 200, 300, 400 டன்னு இருக்கா? சோ எக்ஸ் ஆக்சிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 0, அதாவது 0, 100, 200, 300, 500 குறிச்சுக்கிறாங்க. இதுவே ஒய் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா இங்க ஏத்த இறக்கமா இருக்குது இல்லையா? 8, 15, 20, 23 இருக்கிறதால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 5, 10, 15, 20, 25ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது என்னது, உணவோட உற்பத்தி. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். சோ எக்ஸ் ஆக்சிஸ் 0வா இருக்கும்போது ஒய் ஆக்சிஸ் 25. சோ எக்ஸ் ஆக்சிஸ் 0வா இருக்கும்போது ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும், இது 25. ஓகேங்களா? சோ அடுத்து 100 இருக்கும்போது இது 23. எக்ஸ் ஆக்சிஸ்ல 100 இருக்கும்போது ஒய் ஆக்சிஸ்ல 23. சோ 25க்கும் 20க்கும் இடையில வந்துடும். அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 200 இருக்கும்போது ஒய் ஆக்சிஸ்ல 20. சோ 200 இருக்கும்போது 20ல ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? சோ இந்த இதுக்கு அப்படியே மேட்ச் பண்ண கிராஃப் வரைய தெரியும் இல்லையா உங்களுக்கு எல்லாமே? சோ அந்த இதுதான் பாயிண்ட் நோட் பண்றதா. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 300 இருக்கும்போது ஒய் ஆக்சிஸ்ல 15. அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 400 இருக்கும்போது ஒய் ஆக்சிஸ்ல 8. சோ 10க்கும் கொஞ்சம் கம்மியா. அடுத்து ஒய் ஆக்சிஸ் 0, எக்ஸ் ஆக்சிஸ் 500. ஓகேங்களா? சோ அப்ப இந்த பாயிண்ட் எல்லாமே குறிச்சாச்சு. இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே ஒரு வளைவான கோட்டால அப்படியே ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அததான் உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ புரியுதுங்களா? சோ அந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒய் ஆக்சிஸ் வரைக்கும் நம்ம பிரிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா? இதை இவ்வளவு உற்பத்தி பண்ணா அதை அவ்வளவு உற்பத்தி பண்ணலாம், இது தேவையில்லைன்னா அதை மட்டும் இவ்வளவு பண்ணலாம், அது தேவையில்லைன்னா இதை மட்டும் இவ்வளவு உற்பத்தி பண்ணலாம், நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதை நோட் பண்ணி பாயிண்ட்லாம் டாட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு வளைவாதான் வரும். அப்ப அந்த வளைவு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு, ஒரே நிமிஷம் இருங்க. இந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு இருக்கு இல்லையா? இந்த வளைகோட்டுக்கு மேல அந்த கோடு போகுமா அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல Pன்னு ஒரு பாயிண்ட் குறிச்சிருக்காங்க இல்லையா? இந்த பாயிண்ட நம்மளால குறிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா இருக்கிற வளங்களை தான் நம்ம ரெண்டுக்குமே பயன்படுத்திடுறோம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த பார்டர் தான் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற வளங்களோட டெட் எண்ட். ஓகேங்களா? சோ அப்ப அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட நம்மளால குறிக்க முடியாது. ஓகேங்களா? இதுவே PL இந்த மாதிரி குறிச்சிருக்காங்க இல்லையா? சோ இந்த இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டுக்கு உள்ள இருக்கு இல்லையா? சோ உள்ள நம்மளால குறிக்க முடியும். இருந்தாலுமே நம்ம என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உற்பத்தி வாய்ப்பை நம்மளால முழுசா நம்ம பயன்படுத்தல, வீணாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அதாவது இருக்கிற வளங்கள் முழுவதுமே பயன்படுத்தி நம்ம உற்பத்தி செய்யல, கம்மியா செய்யறோம். அப்ப இருக்கிற வளங்கள் என்ன ஆகுது, வேஸ்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த உள்ளேயும் பண்ணக்கூடாது, வெளியவும் பண்ணக்கூடாது. அந்த டாட் வைக்கிறோம் இல்லையா, அதுலயே தான் ஃபுல்லா பண்ணணும். அததான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம உற்பத்தி வாய்ப்பு வளைகோடுன்னு சொல்றோம். அந்த வளைகோட்டுக்கு மேலேயே பண்ணாதான் சரியான ஒரு இது கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப அதுக்கு மேலேயும் போக கூடாது,
அதுக்கு உள்ளேயும் வரக்கூடாது. ஓகேங்களா? சோ மேல போச்சு அப்படின்னா நம்ம கிட்ட வளங்கள் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இருக்கிற வளங்கள் நம்ம முழுசா யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? அப்ப அதுக்கு மேல வளங்கள் நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம். உள்ள வந்துச்சு அப்படின்னா இருக்கிற வளங்களை நம்ம முழுசா பயன்படுத்தல, வீணாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த இது மேல போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, கீழே போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ இதுவே மேல போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வளங்களை பெருக்கிட்டு இருக்கோம். இயற்கை வளங்களை நம்மளால அதிகப்படுத்த முடியாது இல்லையா? சோ இயற்கை வளங்கள் நிலையானது, அதை நம்மளால அதிகப்படுத்த முடியாது. அப்ப செயற்கை வளங்களையும் மனித வளத்தையும் நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னா அந்த வளங்களை நம்மளால அதிகப்படுத்த முடியும். அப்ப வளங்கள் அதிகரிச்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகோட இதுக்கு மேல நம்மளால கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இதுவே கீழே போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த உற்பத்தி நம்ம அந்த வளங்களை முழுசா பயன்படுத்தலன்னு அர்த்தம். மேல போச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பொருளாதாரத்துக்கான வளர்ச்சி இருக்குன்னு அர்த்தம். கீழே வந்துச்சு அப்படின்னா பொருளாதாரத்துக்கான மந்த நிலை இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ மேல போச்சுன்னா பொருளாதாரத்துல வளர்ச்சி, அதுவே கீழே வந்துச்சு அப்படின்னா அது பொருளாதாரத்திற்கான மந்த நிலை. சோ இந்த பாயிண்ட்ல இருக்கிறதா உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சுதுங்களா? சோ இதுதான். ஓகேங்களா? சோ உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி இடம்பெயர்வதற்கான காரணங்கள் பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி சாதனங்களின் அழிப்பில் ஏற்படும் மாற்றம், தொழில்நுட்ப நிலையில் ஏற்படும் மாற்றம். சோ இந்த மாற்றங்களால பாத்தீங்க அப்படின்னா அது மேல் நோக்கி கீழ் நோக்கி ரெண்டுமே மாறும். ஓகேங்களா? அதிகரிச்சதுன்னா மேல் நோக்கி போகும், கம்மியாச்சுன்னா கீழ் நோக்கி வரும். பட் மேல் நோக்கி போறதுதான் பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சிக்கு அது உதவும். ஓகேங்களா? சோ பாருங்க, பொருளாதார வளர்ச்சி, வளங்களின் வளர்ச்சி இல்லையா? சோ அதிகமா அதாவது மேல போறதுதான். இப்ப ஏஇ அப்படிங்கிறது ஒரிஜினலா உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு, அது மேல போயிருக்கு அப்படின்னா அந்த வளங்களோட வளர்ச்சி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு மேல் நோக்கி இடம்பெயர்தல் பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படை அம்சமாகும். சோ மேல் நோக்கி தான் வளரணும். அடுத்து உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பல்வேறு ஆய்வுகளுக்கு உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு எனும் சாதனம் பயன்படுகிறது. ஓகேங்களா? சோ என்னென்ன அப்படின்னா தேர்ந்தெடுப்பின் பிரச்சனை, பற்றாக்குறை எனும் கருப்பு, மைய சிக்கல்களுக்கான தீர்வு. ஓகேங்களா? சோ தேர்ந்தெடுப்பின் பிரச்சனைய இது தீர்வு சொல்லுது. அடுத்து பற்றாக்குறை அப்படிங்கிற அந்த கருத்து இங்க இல்லாம போகும். ஓகேங்களா? சோ என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, தேர்ந்தெடுப்பின் பிரச்சனை அப்படின்னா வளங்களோட பற்றாக்குறை இருக்கும் இல்லையா? அதுவா இருந்தாலும் சரி, தேவைகள் எண்ணற்றவையா இருந்தாலும் சரி, அதுல அதிக வருவாய் இருக்கு இல்லையா? அந்த குழுக்களுக்கும் குறைஞ்ச வருவாய் இருக்க குழுக்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும் இல்லையா? சிக்கல்கள் இருக்கும். அந்த சிக்கல்களை இந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டின் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சரிப்படுத்திக்கலாம். அடுத்து பற்றாக்குறை அப்படிங்கிற அந்த கருத்து, இப்போ உற்பத்தி செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வளைகோடு இருக்கு இல்லையா? அந்த வளைகோட்டோட உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டோட உதவியோட பாத்தீங்க அப்படின்னா பற்றாக்குறை அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தான் சொல்லிடுறோம் இல்லையா? ரெண்டு பொருள் இருக்கு அப்படின்னா இதை இந்த அளவுக்கு உற்பத்தி செஞ்சீங்க அப்படின்னா அதை அந்த அளவுக்கு உற்பத்தி செய்யலாம். சோ அதுலயே நம்ம தெளிவா சொல்லிடுறதால மாத்தி மாத்தி பண்ண முடியாது இல்லையா? இப்ப 100 டன் பஞ்சு அப்படின்னா எவ்வளவு வரும்? 23 கார் வரும். நான் 24 கார் தயாரிக்கிறேன்னா என்ன ஆகும்? என்னால் தயாரிக்க முடியாது இல்லையா? ஏன்னா அதுலயே நம்ம சொல்லிடுறோம், இது பண்ணோம் அப்படின்னா அதை இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறோம். அப்ப அந்த மாதிரி சொல்றதால அந்த இடத்துல பற்றாக்குறைக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இருக்கிற வளங்களை முழுசா பயன்படுத்தி தான் நம்ம பயன்படுத்துறோம். அப்ப அந்த இடத்துல அந்த பற்றாக்குறை அப்படிங்கிற அந்த இது இருக்காது. ஓகேங்களா? அடுத்து மைய சிக்கல்களுக்கான தீர்வு. இப்ப பொருளாதாரத்தோட மைய சிக்கல்கள் அப்படின்னா உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு இருக்கு இல்லையா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சரி பண்ணிக்கலாம். என்ன மைய சிக்கல்? எதை உற்பத்தி செய்யலாம், எவ்வளவு உற்பத்தி செய்யலாம், எந்த அளவுக்கு உற்பத்தி செய்யலாம், அது சொல்றோம் இல்லையா? அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லையா? சோ அந்த பிரச்சனைய இந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டை வச்சு செஞ்சு தீர்வு படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம தான் இதை இவ்வளவு பண்ணோம், அதை இதை இவ்வளவுதான் பண்ணோம் அப்படின்னா அதை அவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படிங்கறத தெளிவா அந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகோடுல தெளிவா சொல்லிடுறோம் இல்லையா? அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னா மைய சிக்கல்கள் இதனால தீர்வு செய்யப்படும். ஓகேங்களா? சோ அதாவது எதை உற்பத்தி செய்யலாம், எவ்வளவு உற்பத்தி செய்யலாம், எந்த அளவுக்கு உற்பத்தி செய்யலாம், அது எல்லாத்தையுமே இதை வச்சு நம்ம தீர்வு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டோட பயன்கள். சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11th இயல் 1ம் 12th இயல் 1ம் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? சோ 11th இயல் 1ல டாபிக் பாத்தீங்கன்னா நுண்ணியல் பொருளாதாரம் ஒரு அறிமுகம் அப்படின்னு இருக்கும். 12th பாத்தீங்க அப்படின்னா பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு இருக்கும் இயல் 1. அது போக பாத்தீங்கன்னா 7th டேர்ம் 1ல உற்பத்தின்னு இருக்கும். சோ உற்பத்தி எல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல
கிளாஸ்லயே பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இதோட 3 இயல்கள் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே தெளிவா நோட் பண்ணி படிங்க. இது எல்லாமே பேசிக்கான விஷயங்கள் தான். ஓகேங்களா? ஸோ தெளிவா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு தெளிவா புரிதல் இருக்கும். இல்ல அப்படின்னா எதுக்கு எது அப்படிங்கறதே தெரியாம போயிடும். ஓகேங்களா? ஸோ தெளிவா எல்லா கிளாஸையுமே கவனிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட இந்த வீடியோ வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.